அனைவருக்கும் வணக்கம். 4ஆம் வகுப்பு வீடியோ பதிவு 12 பக்க எண் 21. பாடம் 4 நன்னெறி. நன்னெறி நூல் குறிப்பே. நீதி நூல்களுள் ஒன்று நன்னெறி. நீதி நூல்களில் ஒன்று நன்னெறி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்நூலை துரைமங்கலம் சிவப்பிரகாச சுவாமிகள் இயற்றினார். இந்நூலை இயற்றியவர் யார்? துரைமங்கலம் சிவப்பிரகாச சுவாமிகள். 40 நேரிசை வெண்பாக்கள் இந்நூலில் உள்ளன. இதில் 40 நேரிசை வெண்பாக்கள் இருக்கு. ஒவ்வொரு வெண்பாவும் ஒவ்வொரு உவமை மூலம் ஒவ்வொரு நீதி கருத்தை விளக்குவது இந்நூலின் சிறப்பாகும். இதில் இந்நூலில் உள்ள ஒவ்வொரு வெண்பாவும் ஏதாவது ஒரு உவமை மூலமாக ஒவ்வொரு நீதி கருத்தை விளக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நன்னெறியில் நமக்கு ஒரு வெண்பா கொடுத்துருக்காங்க. இன்சொலால் அன்றி இருநீர் வியனுலகம் வன்சொலால் என்றும் மகிழாதே பொன்சை அதிர்வலையாய் பொங்காது அழல் கதிரால் தன்னென் கதிர்வரவால் பொங்கும் கடல். சிவப்பிரகாச சுவாமிகள். இது உங்களுக்கு மனப்பாட பகுதி. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, திரும்ப திரும்ப படித்து எழுதி பாருங்கள். இன்சொலால் அன்றி இருநீர் வியனுலகம் வன்சொலால் என்றும் மகிழாதே பொன்சை அதிர்வலையாய் பொங்காது அழல் கதிரால் தன்னன் கதிர் வரவால் பொங்கும் கடல். இந்த பாடலோட பொருள் என்ன அப்படின்னா, இந்த பாடல் யாருக்கு சொல்கிறதா இருக்குன்னா, ஒரு பெண்ணு எப்படி செயல்படணும் அப்படிங்கிறத சொல்வது போல் இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது பொன்னாலான ஒலிக்கும் வளையல்களை அணிந்த பெண்ணே அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது பெண்கள்லாம் வளையல்லாம் அணிந்திருப்பாங்க இல்லையா, இதில் பொன்னாலான அப்படின்னா தங்கத்தாலான வளையல்கள். இந்த வளையல்கள் நிறைய வளையல்கள் அணிந்திருக்கும் போது அவங்களோட கை அசைவில் என்ன பண்ண, அது ஒலி எழுப்பு இல்லையா, அதுவும் போல் பொன்னாலான ஒலிக்கும் வளையல்களை அணிந்த பெண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்கிறாரு. கடலானது கதிரவனின் வெப்பத்தை கண்டு என்ன பண்ணாது, பொங்காது. கடல் பார்த்திங்கன்னா நம்ம எப்போதும் மாலையில் தான் கடற்கரைக்கெல்லாம் போவோம் இல்லையா, அது கதிரவனோட வெப்பத்தை கண்டு என்ன பண்ணாதான், கடல் ரொம்ப பொங்காதான். குளிர்ச்சி பொருந்திய நிலவின் ஒளி கண்டுதான் பொங்குமா. குளிர்ச்சி பொருந்திய நிலவின் ஒளி கண்டுதான் கடல் பொங்கும். அதுபோல இந்த கடலால் சூழப்பட்ட இப்பெரிய உலகில் வாழும் மக்களும் இன்சொற்களை கேட்டுதான் மகிழ்ச்சி அடைவார்கள். இனிமையான சொற்களை கேட்டால் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, மகிழ்ச்சி அடைவார்கள். வன் சொற்களை கேட்டு மகிழ மாட்டார்கள். வன் சொற்கள் அப்படின்னா கடுஞ்சொற்கள், கோபமாலாம் பேசுறது, அது மாதிரி சொற்களை கேட்டு என்ன பண்ண மாட்டாங்க, மகிழ மாட்டார்கள் என்பதை நீ புரிந்து செயல்படுக அப்படின்னு சொல்கிறார். இந்த உலகத்தில் வாழ்கிற மக்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்களாம், இனிமையான சொற்களை தான் கேட்டு மகிழ்ச்சி அடைவார்களாம். கோபமாக பேசுகிற சொற்களை கேட்டு நமக்கு மகிழ்ச்சியாக இருக்குமா, மகிழ்ச்சியாக இருக்காது இல்லை. அதனால் நாம் என்ன பண்ணணும், பெண்கள்லாம் இனிமையாக பேசணும், கடுஞ்சொற்கள்லாம் பேசக்கூடாது அப்படிங்கிறத தான் இதில் சொல்லியிருக்காங்க. இப்போ சொல் பொருள். இன்சொல் அப்படின்னா என்னென்னா இனிமையான சொல். இன்சொல்னா என்னது, இனிமையான சொல். இருநீர் வியனுலகம் கடலால் சூழப்பட்ட பரந்த உலகம். இருநீர் வியனுலகம்னா கடலால் சூழப்பட்ட இந்த பரந்த உலகம். வன் சொல் கடுமையான சொல். வன் சொல்னா கடுமையான, கோபமாக பேசுறது. அதிர்வலை ஒலிக்கின்ற வளையல். அதிர்வலைனா ஒலிக்கின்ற வளையல். அழல் கதிர் கதிரவனின் வெப்ப கதிர்கள். கதிரவனோட வெப்ப கதிர்கள். தன்னென் கதிர் குளிர்ச்சி பொருந்திய நிலவின் ஒளி. அழல் கதிர்னா என்னது, கதிரவன் சூரியனோட வெப்ப கதிர்கள். தன்னென் கதிர்னா குளிர்ச்சி பொருந்திய நிலவினுடைய ஒளி. பாடல் பொருள். பொன்னாலான ஒலிக்கும் வளையல்களை அணிந்த பெண்ணே அப்படின்னு ஒரு பெண்கிட்ட சொல்கிறார். கடலானது கதிரவனின் வெப்பத்தை கண்டு பொங்காது குளிர்ச்சி பொருந்திய நிலவின் ஒளி கண்டுதான் பொங்கும்.
அதுபோல கடலால் சூழப்பட்ட இப்பெரிய உலகில் வாழும் மக்கள் இன்சொற்களை கேட்டு மகிழ்வார்களே அன்றி வன் சொற்களை கேட்டு மகிழ மாட்டார்கள் என்பதை புரிந்து செயல்படுக. இதுலேருந்து நமக்கு என்ன நீதி சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, நம்ம என்ன பண்ணக்கூடாது, இன்சொற்களில் தான் பேசணும், வன் சொற்களை பேசக்கூடாது அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. இது உங்களுக்கு மனப்பாட பாட்டு, திரும்ப திரும்ப படித்து எழுதி பாருங்க, சரியா? இன்சொலால் அன்றி இருநீர் வியனுலகம் வன்சொலால் என்றும் மகிழாதே பொன்சை அதிர்வலையாய் பொங்காது அழல் கதிரால் தன்னன் கதிர் வரவால் பொங்கும் கடல். இது வரைக்கும் இன்னைக்கு படிங்க. அடுத்துள்ளதையெல்லாம் நாளை பார்ப்போம். நன்றி.